வெல்கம் டு மாசா ஐஏஎஸ் அகாடமி. நாம இன்னைக்கு HCF அண்ட் எல்சிஎம்ல இருக்கிற மாடல் 2 கொஸ்டின் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசிக்ஸ் மாடல் 1 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே புரியும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் is equal to LCM into HCF. இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இரு எண்களின் பெருக்கல் பலன் is equal to மீச்சிமா இன்ட்டு மீ போவா. சரியா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப்னு இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அப்படின்னா ஏ இன்ட்டு பி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுதான் ஏ இன்ட்டு பி. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்சிஎஃப். இந்த கொஸ்டின்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா இதில் 4 டேட்டா இருக்குது. ஏங்கிறது ஒரு டேட்டா, அதாவது ஒரு தகவல். பிங்கிறது இன்னொரு டேட்டா, 2வது டேட்டா. இது வந்து 3வது டேட்டா, இது வந்து 4வது டேட்டா. ஸோ இந்த 4 டேட்டாவில் கண்டிப்பா 3 டேட்டா என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இல்லாத ஒண்ணுதான் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்டே கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த இதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபார்முலா கொஸ்டின்ஸ்க்கும் அப்ளை ஆகும். ஒரு ஃபார்முலா எத்தனை டேட்டா இருக்கோ, இப்போ 5 டேட்டா இருக்கு அப்படின்னா அதுல 4 டேட்டா என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு டேட்டா தான் நம்ம கிட்ட என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ல வந்து கேட்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இல்ல எல்சிஎம் ஹச்சிஎஃப் ஏ கொடுத்துட்டு பிங்கிற நம்பர் கேட்கலாம், இல்ல ஏபி எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப்ங்கிற நம்பர் கேட்கலாம். சரி, எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியா? இப்போ ஏயும் பியும் கொடுத்துட்டு எல்சிஎம்மும் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க, ஹச்சிஎஃப் கேட்கலாம். அதே மாதிரி ஏபி கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கொடுத்துட்டு என்ன கேட்கலாம், எல்சிஎம் வந்து கேட்கலாம். அதே மாதிரி எல்சிஎம் ஹச்சிஎஃப் ஏ ஒரு நம்பர் கொடுத்து கேட்கலாம், பி கொடுக்கலாம், பி கேட்கலாம். நம்ம பி கொடுத்து என்ன பண்ணலாம், ஏ கேட்கலாம். ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சா போது என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ கொஸ்டின் கவனிங்க. The LCM of two numbers is 864. ஸோ LCM வந்து 864, மீச்சிமா வந்து 864, HCF is 144, மீ போவா வந்து 144. If one of the number is 288, ஒரு நம்பர் வந்து 288 அப்படின்னா அதர் நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அதர் நம்பர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரியா? நம்ம தெரியுங்களா, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு என்ன போடுவீங்க, ஹச்சிஎஃப் போடுவீங்க. ஸோ ஏ என்னது, நமக்கு ஒன் ஆஃப் த நம்பர் வந்து 288 நமக்கு தெரியும். பி தெரியுமா, தெரியாது. எல்சிஎம் எவ்வளவு, 864, ஹச்சிஎஃப் எவ்வளவு, 144. ஸோ எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நமக்கு ஈக்குவல் அந்த சைடுக்கு என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 144, 2 144 வந்து 288 கிடைக்கும். அதுங்க 2 கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 2 8, 2 6, 2 4. அப்போ பி ஈக்குவல் நமக்கு என்ன கிடைக்கும், 432 கிடைச்சிடும். இதுதான் நமக்கு ஆன்சர். சரியா? இது நீங்க ஷார்ட்கட்ல செய்யறதா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, டக்குன்னு பார்த்தோம்னா போகணும் அப்படின்னா யூனிட் டிஜிட் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ யூனிட் டிஜிட் எப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் நான் திரும்ப எழுதிக்கிறேன். 288 இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு 864 இன்ட்டு 144. சரியா? ஸோ யூனிட் டிஜிட் வச்சு எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த 288ஓட யூனிட் டிஜிட் வந்து 8. சரியா? ஸோ இதோட யூனிட் டிஜிட் வந்து 4, இதோட யூனிட் டிஜிட் வந்து 4. அப்போ இந்த யூனிட் டிஜிட் ரெண்டு என்ன பண்ணுங்க, முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 4 இன்ட்டு 4 என்ன கிடைக்கும், 16. அப்போ வரக்கூடிய ஆன்சர் வந்து லாஸ்ட்ல எதால முடியணும், 6ல முடியணும்னு அர்த்தம். சரியா? நமக்கு வரும்ல ஆன்சர், அது வந்து ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவலாக தானே இருக்க போகுது. ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சரும் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வரக்கூடிய ஆன்சரும் எப்படி இருக்க போகுது, ஈக்குவலாக தான் இருக்க போகுது. சரியா? அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட்டை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 4 இன்ட்டு 4 நமக்கு என்ன கிடைச்சது, 16 கிடைச்சது. அப்போ வரக்கூடிய ஆன்சர் லாஸ்ட்ல எதுல முடியணும், 6ல நமக்கு முடிகிற மாதிரி இருக்கணும். சரியா? அப்போ இங்க 8 இருக்கா, அப்போ இந்த 8 இங்க ஒரு யூனிட் டிஜிட் வரும் தெரியுமா, அது எது கூட மல்டிப்ளை பண்ணா அந்த 16 வருதுன்னு பாருங்க. அப்போ 2 இருக்கா, 2 இன்ட்டு 8 என்ன கிடைக்கும், 16 வரும். அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ 2 இன்ட்டு இந்த 2 இந்த யூனிட் டிஜிட் 2 இன்ட்டு இந்த யூனிட் டிஜிட் 8, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். அப்போ லாஸ்ட்ல யூனிட் டிஜிட் 6 கிடைக்குதா, அப்போ இதுதான் ஆன்சர். இது நீங்க 3 போட்டு பாருங்களேன், 3 இன்ட்டு 8 24 கிடைக்கும், வராது. இந்த 3 இன்ட்டு 8 24 கிடைக்கும், அப்போ அதுவும் நமக்கு வராது.
4 into 8 32 கிடைக்கும். அப்போ அது வராது. இப்போ ஆன்சர் வந்து என்னதான் 432 தான். என்ன பண்ணலாம், ஈஸியாகவே பார்த்தோன்னா போட்டுடலாம். இவ்வளோ தூரம் நீங்கள் எழுதி என்ன பண்ண வேணாம், கேன்சலே பண்ண வேண்டாம். சரியா? ஸோ எப்போவுமே சொல்லுவேன், நார்மல் மெத்தட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நான் ஷார்ட்கட் வச்சு எப்படி அடிக்கிறேன் மட்டும் பாருங்க. The product of two numbers is 4107. If the HCF of the numbers is 37, the greater number. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. A into B டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 4107. நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, HCF into LCM தானே. ஸோ இதில் HCF வந்து கொடுத்துட்டாங்க 37. கிரேட்டர் நம்பர் தான் கேட்காங்க. எல்சிஎம் வந்து கிரேட்டர் நம்பர் தானே, HCF தானே ஸ்மால் நம்பர். இப்போ கிரேட்டர் நம்பர்னா வந்து என்னது, பெரிய எண்ணா வந்து என்ன இருக்கும், நிச்சயமா இருக்கும், எல்சிஎம் இருக்கும். ஸோ அதான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து 7ன்னு இருக்கா, அப்போ நம்ம லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆன்சர் இதில் முடியணும், 7ல் முடியணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7ன்னு இருக்கா, அப்போ இது கூட எதாவது மல்டிப்ளை பண்ணால் 7 வரும், 2 மல்டிப்ளை பண்ணால் 14 வரும், அப்போ அது வராது. 3 மல்டிப்ளை பண்ணால் 12 வரும், அப்போ அதுவும் வராது. 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 7 into 1, 7 into 1 மல்டிப்ளை பண்ணால் 7 வரும். அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா? வேணா இதையும் செக் பண்ணிக்கோங்க. 3 21, 3 எவ்வளோ வரும், 21. ஆனால் 7 வராது. அப்போ நமக்கு எதுதான் ஆன்சராக இருக்கும், இதுதான் ஆன்சராக இருக்கும். புரியுதா? வேணா நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4107 இருக்கா, 4107 இந்த 37 into x இருக்கா, கேன்சல் பண்ணுங்க. 41ல் ஒரு 37 இருக்கும், மீதி எவ்வளோ இருக்கும், 40. 40ல் ஒரு 37 இருக்கும், மீதி எவ்வளோ இருக்கும், 3 37, ஒரு 37. அப்போ இதான் ஆன்சர். புரியுதா? ஸோ பார்த்தோன்னா போட்டுடலாம். ஸோ யூனிட் டிஜிட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஒருவேளை 2 யூனிட் டிஜிட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபார்முலால போய்க்கோங்க. Third question பாருங்க. The HCF and LCM of two numbers are 12 and 336 respectively. If one of the numbers is 84, the other is சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? HCF and LCM of two numbers is 12 and 336. அப்போ A into B is equal to LCM into HCF. இதான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ A into B, if one of the numbers is 84, A வந்து என்ன தெரியாது, இன்னொரு நம்பர் வந்து என்னது 84, LCM எவ்வளவு 12, சாரி HCF வந்து 12, LCM எவ்வளவு 336. சரியா? ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் டிஜிட் வச்சு செஞ்சிருவேன். சரியா? யூனிட் டிஜிட் வச்சு நான் என்ன பண்ணுவேன், சால்வ் பண்ணி பார்ப்பேன். சரியா? ஸோ எப்படின்னு பாருங்க. ஸோ இங்கே யூனிட் டிஜிட் வந்து என்ன இருக்குது, 2 இருக்குதா, இங்கே யூனிட் டிஜிட் வந்து என்ன இருக்குது, 6 இருக்கா. ஸோ 6 into 2 என்ன கிடைக்கும், எனக்கு லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆன்சர் வந்து 12. அப்போ லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆன்சர் எதில் முடியணும், 2ல் முடியணும். இங்கே என்ன இருக்குது, 4 இருக்கா. ஸோ 4 கூட 0 மல்டிப்ளை பண்ணால் 0 வரும், அப்போ இது வராது. இந்த 4 கூட 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 32 வரும். என்னங்க 32, அப்போ யூனிட் டிஜிட் வந்து 2 வரும். அப்போ இது வந்து ஆன்சர் தான், இதுதான் ஆன்சர். ஈஸியாகவே போட்டுடலாம். ஏன்னா 6 into 4 24 வரும், 4 வராது. 6 into 4 சாரி 2 into 4 8 வரும், அப்போ அது வராது. அப்போ ஆன்சர் வந்து என்னதான் 48 தான். ஸோ நீங்கள் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணால் கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ A into 84 is equal to 12 into 336 இருக்கா. ஸோ இதை எப்படி கேன்சல் பண்ணுவீங்க, 2ஆல் கேன்சல் பண்ணுவீங்களா. ஸோ 2 நாள் 8, 1 நாள் 4. ஸோ 4 3 into 4 12ன்னு போடுவீங்க. ஸோ 7 3 21, 1 3 3. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 4 7 28, மீதி எவ்வளோ இருக்கும், 56 இருக்கும். சரியா? ஸோ 7 7 49, 8 7 56. ஸோ 48 நமக்கு என்ன கிடைக்கும், ஆன்சராக கிடைக்கும். சரியா? ஸோ எப்போதுமே சொல்கிறேன், யூனிட் டிஜிட் வச்சு செஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் சால்வ் பண்ணலாம். சரியா? ஸோ 9th கொஸ்டின் பாருங்க. The product of two numbers is 216. The product of two numbers is 216. If the HCF is 6, then their LCM is. சரியா? ஸோ 2 எண்களின் பெருக்கல் பலன் 216, அவற்றின் மீப்போவா 6 எனில் அவற்றின் மீச்சியமா என்னன்னு சொல்லி கேட்காங்க. சரியா? ஸோ அப்போ ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், 2 எண்களின் பெருக்கல் பலன் A into B டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 216 கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா, HCF into LCM. HCF 6 கொடுத்துருக்காங்க, LCM என்னன்னு என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. சரியா? நமக்கு தெரியுமா, லாஸ்ட் டிஜிட் வந்து எதில் முடியணும், 6ல் முடியணும். அப்போ இங்கே 6 இருக்கா. ஸோ 6 கூட 6 மல்டிப்ளை பண்ணால் தான் 36 கிடைக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். பார்த்தோன்னே போட்டு முடிச்சிடலாம்.
புரியுதா? 6 கூட 4 மல்டிப்ளை பண்ணுங்க 24 கிடைக்கும். லாஸ்ட் டிஜிட் 6 வரணும், வராது. 3 போட்டிங்கன்னா 3 18, லாஸ்ட் டிஜிட் 6 வரணும், 8 வருது, வராது. 2 × 6 12, லாஸ்ட் டிஜிட் 6 வரணும், என்ன வருது 2 வருது, வராது. இப்போ ஆன்சர் வந்து என்னதான் 36. வேணா கேன்சல் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 1 6 3 18, மீதி 3 6 36. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மாடல், டக்கு டக்கு முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஸோ 10வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மாடலில் 5வது கொஸ்டின், the HCF of two numbers is 96 and their LCM is 1296. If one of the numbers is 864, the other is என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.